Hi, hello guys. You are watching tournament with Harish and Bharat. So, இன்னைக்கு we are back again with the tournament overview னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டோர்னமெண்ட்ஸோட ஓவர்வியூ இந்த டோர்னமெண்ட்லாம் எப்படிப்பா இந்த டீம்ஸ்லாம் இதுல இவ்வளவு டீம் இருக்கு இந்த டீம்லாம் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிருப்போம்ல. நிறைய டீம் பேலா இருக்கட்டும், ஒயிட் அண்ட் பிளாஸ்டர் இருக்கட்டும், ரீசெண்டா 100 எம்எல்சின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோம். அந்த வரிசையில் இவர் வந்து சேர்ந்திருக்காரு. எஸ், கரீபியன் பிரீமியர் லீக் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சோ எஸ், இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான டோர்னமெண்ட் தாங்க. ஐபிஎல், பிக் பேஷ் அந்த வரிசையில் இது வந்து ஒரு 12 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 13th இயர் இந்த வருஷம் நடக்க போகுது. அதுவும் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா நார்மல் ரூல்ஸ் எல்லாம் அப்படிதாங்க. நம்ம 100ல பார்த்த மாதிரி அந்த குழப்பங்கள் கிளப்பங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜாலியா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் காட்டா மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, பார்க்கலாம். அதுல இல்லாம ஃபாரின் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஆடுவாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க போவோம் லீக். ஓகேங்களா? வழக்கம் போல எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் பிரான்சைசிஸோட ஆதிக்கம் இருக்கும்ல. இங்கே வந்து ஒரு 3 பிரான்சைசிஸ் வந்து அவங்க டீம்ஸ் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அப்கோர்ஸ் ஓன் பை நைட் ரைடர்ஸ் அண்ட் கம்பெனி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அப்புறம் வந்து பார்படோஸ் ராயல்ஸ் ஓன் பை ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்சைசி. அதுக்கப்புறம் சென்ட் லூசியா கிங்ஸ் ஓன் பை சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்ல நினைக்காங்க. இது வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஓன் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்ட் லூசியா கிங்ஸ் வந்து போன வருஷம் கப் அடிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபின் பெயரில் முதல் டிராஃபியை எடுத்த ஒரே டீம் சொல்லலாம். அவங்க பிரான்சைசிக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்த ஒரே டீம் சென்ட் லூசியா கிங்ஸ். சோ இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வெயிட் கை, ஒரு பெத்த கையான ஒரு டீம், ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லலாம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டீம் தான் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ். சோ இவங்க வந்து அப்கோர்ஸ் நைட் ரைடர்ஸ் பிரான்சைசி உங்களுக்கே தெரியும். இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ல வந்து அந்த 2013ல அப்ப ஸ்டார்ட் பண்ணப்போ இவங்க வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ரெட் ஸ்டீலா இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த 3 இயர்ஸ்லயே ஒரு கப் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் டிரான்சிஷன் எடுத்தப்போ ஒரு 3 கப் அடிச்சு மொத்தம் 4 கப் அடிச்சு சும்மா கிரி கோலியா நின்று இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெயிட் டீம் இது சிபிஎல்ல இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த நல்ல டீம் தான் சொல்லாங்க. இவங்க தான் வெயிட்டுக்கு உங்களுக்கு காம்படிஷன் கொடுக்க யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் இன்னொரு டீம் இருக்கு. அவங்க தான் அந்த செகண்ட் சக்சஸ்ஃபுல் டீம்னே சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்ல. ஜமைக்கா தால்வாஸ். இவங்க பேர்ல வந்து 3 கப் அடிச்சு வச்சிருக்காங்க. சோ இனிமேட்டு இந்த வருஷம் இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கணும், இந்த டீம் தான் வரணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா ஜமைக்கா தால்வாஸ் ஹஸ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் சிபிஎல் டோர்னமெண்ட். அவங்க போயிட்டாங்க. ஜமைக்கா தால்வாஸ் சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு சின்ன ஸ்டார்ட் இருக்கு. அதாவது அவங்க 3 வாட்டி ஃபைனல்ஸ் போய் 3 வாட்டியுமே கப் அடிச்சு ஃபைனல்ஸ் போனாலே கப் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வழிபாடில் இவங்களும் வந்து ஃபைனல்ஸ் போனா ஜெயிக்கிற ஒரு டீமா இருந்திருக்காங்க. ப்ரோ அப்ப நீங்களும் வந்து லீக விட்டு போயிருக்கீங்களா ப்ரோ? அதுதான் தெரியும். இதுதான் வருவா நெக்ஸ்ட் பேட் ரைட்டிங்ல. அது வந்து வேற பிரான்சைசி அதை சொல்ல விரும்பல. சரி, ஓகே. சோ இவங்களுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா பார்படோஸ் ராயல்ஸ் சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்சைசி, அவங்க வந்து ஒரு 2 கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கயானா அமேசான் வாரியர்ஸ், சென்ட் கிட்ஸ் நெவிசன் பேட்ரியட்ஸ், அப்புறம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சென்ட் லூசியா கிங்ஸ். இவங்க 3 பேருமே தலா ஒவ்வொரு கப் அடிச்சிருக்காங்க. இதுல கப்பே அடிக்காத டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிகுவா அண்ட் பர்புடா ஃபால்கன்ஸ் அப்படின்னு டீம் இருக்கு. அவங்க வந்து கப்பே அடிச்சது இல்ல. ஆக்சுவலி இவங்க தான் வந்து ஜமைக்கா தால்வாஸை சக்சீட் பண்ண டீம். இல்ல ஜமைக்கா தால்வாஸ் டோர்னமெண்ட் போகும்போது அவங்க ரிப்ளேஸ் பண்ண டீம் இவங்க தான். இவங்க இது வரைக்கும் கப் அடிச்சது இல்ல. சோ இதான் வந்து இந்த டோர்னமெண்டோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாமே. சோ இதை தவிர வேற எதுவும் இந்த டோர்னமெண்ட் பத்தி ஹிஸ்டரி எல்லாம் பாக்குறதுக்கு இல்ல. சோ அப்படியே நம்ம டீம்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடுவோம். நம்ம டீம்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் சாம்பியன்ஸ் சொன்ன செயின்ட் லூசியா கிங்ஸ். அவங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ செயின்ட் லூசியா கிங்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நிறைய தடவை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் ரன்னர்ஸ் அப்பா முடிச்சிருக்காங்க. பட் ஒரே ஒரு தடவை தான் சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதான் வந்து போன வருஷம். கடைசி ஒரு 3 இயர்ஸ் அவங்க ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காங்க. 3 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அதுல வந்து ஒரு தடவை வந்து கப் அடிச்சிருக்காங்க கடைசி 4 இயர்ஸ்ல. சோ இந்த டீம்ல இருக்கிற கீ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஸ்டன் சேஸ் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அல்சாரி ஜோசப் அல்சாரி அவர் இந்த டீம் தான். அதுக்கப்புறம் வந்து மேத்யூ ஃபோர்ட் அப்படின்ட்டு ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டர் 23 இயர்ஸ் தான் ஆகுது. அவர் இந்த டீம் இருக்காரு. இங்க தான் ஆக்சுவலி ஃபேமஸ் ஆனார். அவர் சூப்பரான ஒரு பவுலர், சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் ஆரோன் ஜோன்ஸ் அப்படின்ட்டு நம்ம யுஎஸ்ஏ ஒரு எக்ஸ் முன்னாள் ஸ்கிப்பர் இருந்தார் பாத்தீங்களா. போன வருஷம் கப் அடிச்சது காரணமே இவர் தான், ஆரோன் ஜோன்ஸ் தான். நீங்க அந்த ஹைலைட்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கும். 2024 சிபிஎல் ஹைலைட்ஸ்னு போட்டு பாருங்க. ஆரோன் ஜோன்ஸ் டோர்னமெண்ட் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபைனல்ஸ்ல மட்டும் அடிச்சு கப் அடிச்சு கொடுத்தாரு. கேரன் போலாட் ப்ரோ நீங்களா அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான். பட் எஸ் அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜான்சன் சார்ல்ஸ் இந்த டீம் தான் இருக்காரு. சோ இவங்கலாம் வந்து கீ டொமஸ்டிக் பிளேயர்ஸ். ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பெருசா கீன் சொல்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் அந்த பிளேயர்ஸ் தான் இந்த டீம் வந்து ரொம்ப நாளா வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஃபாஃப் டுப்ளசி இருந்தாரு, இந்த வருஷம் இல்ல. சோ அந்த கேப்டன்சியை கொடுத்து டேவிட் வீசேக் வந்து கொடுத்திருக்காங்க. அவருமே வந்து ரொம்ப வருஷமா இந்த டீம்ல தான் இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கன், முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர், இப்ப நமீபியாலையும் இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பிளேயர் டேவிட் வீசே. அவர் தான் வந்து கேப்டனா இருக்காரு. அதுக்கப்புறம் டெலனோ போர்ட்கேட்டர் அப்படின்ட்டு எம்ஐ கேப் டவுன் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர், அவர் வந்து இங்க இருக்காரு ஃபாரின் சைனிங்கா. அப்புறம் தபரிஷ் ஷம்சி சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கன்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. அவர் இந்த டீம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டை சேர்ந்த டிம் சைஃபர்ட் விக்கெட் கீப்பர் பேட்டரா இருக்காரு. சோ வந்து இவங்கலாம் தான் வந்து கீ பிளேயர்ஸ் இந்த டீம்ல. சோ இந்த பிளேயர்ஸ்ல இந்த டீம்ல வந்து டொமஸ்டிக் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அந்த ஒரு பிளேயர் யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேத்யூ ஃபோர்ட் தான். ஃபியூச்சர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட், ஃபியூச்சர் ஆஃப் வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர்ஸ் நான் வந்து சொல்லுவேன்.
லைக் வந்து சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா பவுலிங்கும் நல்லா போடுவாரு, அதே மாதிரி பேட்டிங்கும் வந்து டீசென்டா ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். ஸோ அவரை வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் லிஸ்ட்ல நான் சேர்த்துட்டு இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகுமா, இந்த 6 டீமுமே வந்து குவாலிஃபை ஆகுமா ஆகாதுன்றது நான் கடைசியில சொல்றேன் 4 டீம் இது குவாலிஃபை ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய டீம் 2024 சாம்பியன்ஸை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 2024 ரன்னர்ஸ் அப் பத்தி பார்த்துடலாம். எஸ், கயானா அமேசான் வாரியர்ஸ். ஸோ எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு டீம். அதுக்கு காரணம் இந்த டீமா இல்ல இந்த டீமோட அனலிஸ்டான்னு தெரியல, சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பீடாக் அனலைஸ் பண்ண ஒரு டீம். அவர் ஒரு அனலிஸ்டா தான் இருந்தாரு. ரீசெண்டா கூட ரெட் கோச்சா கூட இருந்து ஜிபிஎல் அடிச்சு கொடுத்தாரு. நாம இருக்கா, நம்ம பார்த்தோம் வீக்லி பீரியட் நிறைய பார்த்தோம் அதை பத்தி. ஸோ அந்த டீம் சாம்பியன்ஸ் லீக் மாதிரிங்க, எல்லாம் ஆல் ஓவர் த குளோப் வந்து எல்லா பிரான்சைஸியும் சேர்ந்து ஆடுற டீம். ஆனா எல்லா பிரான்சைஸியும் ஆட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரான்சைஸி வச்சு விளையாடி இருக்காங்க. ஒரு 5-6 டீம் இருந்துச்சு குளோபல் சூப்பர் லீக் ஜிஎஸ்எல் சொல்லிட்டு, அது நம்ம பார்த்தோம் வீக்லி பீடியால. சோ அதுல ஹெட் கோச்சா இருந்து ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு பீடாக். அதான் வந்து கயானா அமேசான் வாரியர்ஸ். இவங்களும் செயின்ட் லூயிஸ் ஷேக்கிங்ஸ் மாதிரி தான், கடைசி ஒரு 4 சீசனா செம்ம கன்சிஸ்டன்ட், ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. இவங்க பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவங்க 6 முறை வந்து ரன்னர்ஸ் அப்பா முடிச்சிருக்காங்க. ரொம்ப அன்லக்கிஷான டீம். ஆனா ஒரே ஒரு முறை தான் வந்து கப் அடிச்சிருக்காங்க. நம்ம அதிலே தெரியுது லைக் வந்து இவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க, அந்த ஃபைனல் ஹர்டில் வந்து கிராஸ் பண்ணாம இருந்தாங்க. 2023 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 ரன்னர் அப்பாவும் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த வருஷமே வந்து கயானா தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க ஃபைனல்ஸ், ஒரு 18-19 ஓவர்ஸ் வரைக்கும். கடைசி ஒரு 3 ஓவர்ல வந்து ஆரோன் ஜோன்ஸ் வந்து செஞ்சார். நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹைலைட்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இதுல வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்ம கேப்டன் பத்தி அப்புறம் வருவோம், நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸை பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷிம்ரன் எட்மயர் இந்த டீம்ல தான் இருக்காரு, ரொம்ப வருஷமா இந்த டீம் தான், கயானா தான் ஒரு லோக்கல் டீம். அதுக்கப்புறம் ஷமார் ஜோசப், பீடா கண்டெடுத்த அந்த தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரு இங்க இருந்து பார்த்து தான் வந்து மீதி டீம்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. இங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஷமார் ஜோசப். அவர் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் குடகேஷ் மோட்டி அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரும் சூப்பர் டேலண்ட், ரீசென்ட் டைம்ஸ்ல செம்மையா போட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து மெயின் ஸ்டே வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல அப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு குடகேஷ் மோட்டி, அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனான ஷே ஹோப், அவரும் வந்து இங்க இந்த டீம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கீமோ பால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளா வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருந்தாரு, இப்பதான் ரீசென்ட் டைம்ஸ்ல எடுக்கிறது இல்ல. சோ அவருமே இந்த டீம் தான். சோ இவங்க எல்லாம் வந்து கீ டொமஸ்டிக் பிளேயர்ஸ். இதே ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா, கேப்டன் யாரு உங்களுக்கே தெரியும், 46 வயசு முதியவர் கிடையாது, அவர் வந்து யங்ஸ்டர், சரிங்களா, இம்ரான் தாஹிர். அவர் தான் வந்து இந்த டீமுடைய கேப்டன். என்னதான் ஷே ஹோப் இந்த டீம்ல இருந்தாலும் இம்ரான் தாஹிர் தான் கேப்டன்சி கொடுப்பாங்க இந்த வருஷமும். கடைசி 2 வருஷமா அவர் தான் கேப்டன்சி பண்ணி, ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. போன வருஷம் ரன்னர் அப்பா முடிச்சாங்க. இந்த வருஷமும் வந்து இந்த குளோபல் சூப்பர் லீக்ல அவர் தான் கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சும் கொடுத்தாரு. ஸோ தேர் இஸ் நோ ரீசன் வை தே வில் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் இம்ரான் தாஹிர். அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டுவைன் பிரிட்டோரியஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, அவர் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், அவர் இருக்காரு. அப்புறம் பென் மெக்டர்மாட்னு ஒருத்தர், ஆக்சுவலி அந்த டீம்ல ரஹ்மனுல்லா குர்பாஸ் இருந்தாரு ரொம்ப வருஷமா. பட் இந்த வருஷம் வந்து ஏசியா கப் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால குர்பாஸுக்கு பதிலாக மெக்டர்மாட்டை வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு 3வது ஃபாரின் பிளேயர் இந்த டீம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா இதான் டீம். பேசிக்கா பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். மோயின் அலி இந்த டீம் சொல்ல மாட்டேன், மோயின் அலியுமே வந்து இந்த டீம்ல ஃபாரின் பிளேயரா இருக்காரு. சிபிஎல்ல பாத்தீங்கன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த வென்யூஸ்ல வந்து 150-160 தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோர். கயானா வந்து இன்னுமே கம்மி. கயானால வந்து 130 அடிச்சிங்கன்னா நீங்க டிஃபெண்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம வரும், அதை நம்ம வந்து வென்யூஸ்லாம் தனித்தனியா பார்க்க வேணாம். கயானான்னு சொல்லும்போது அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ் சொல்ல முடிய பார்த்து கீ பிளேயர்ஸ், ஆமா கீ பிளேயர்ஸ் சொல்ல மாட்டேன். கீ பிளேயர்ஸ் இல்ல, ஒருத்தர் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன். ஜெடேயா பிளேட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். ரீசெண்டா வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல கூட சைன் பண்ணி அவர் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா, ஆக்சுவலி இந்த பவுலர் வந்து ஃபியூச்சர்ல நல்லா வருவாருங்க. லைக் வந்து இப்போ ஒரு அண்டர் த ரேடார் தான் இருக்காரு, சரிங்களா. பட் ஒரு ஃபியூச்சர் 2-3 இயர்ஸ் டவுன் த லைன் நல்லா பிராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும் போது நல்ல ஒரு பவுலர் தான் வருவாருன்னு தெரியுது. அவரோட ரீசெண்டா ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா கூட அவர் டெபியூ பண்ணி நல்லா போட்டாரு, சரிங்களா. சோ வந்து அவரை வாட்ச் அவுட் பண்ணுங்க. வேற எதுவும் இந்த டீம்ல வந்து எல்லாருமே ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். மோயின் அலியா இருக்கட்டும், இம்ரான் தாஹிரா இருக்கட்டும், டுவைன் பிரிட்டோரியஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து கீமோ பாலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்றதுனால நம்ம யங்ஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஜெடேயா பிளேட்ஸ் தான் நான் சொல்லுவேன். சார் நம்ம தேர்ட் பார்க்கக்கூடிய டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபால்கன்ஸ். அவங்களை பத்தி பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ட்ராஃபி எதுவுமே அடிச்சது இல்ல. அதுக்கு காரணம் இவங்களோட அந்த கீ பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு லைக் எப்படி சொல்ல, ஒரு T20 பிளேயரும் சொல்ல முடியாது, அவங்க வந்து ஒரு ODI பிளேயர்ஸ் மாதிரி எடுத்து வைப்பாங்க. லைக் யாருமே வந்து ஆஹா இவன் நான் சூப்பரா ஜெயிச்சு கொடுப்பான் மேட்ச் சொல்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து கப்படிக்காம இருந்தாங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து தே பில்ட் தேர் ஸ்குவாட் ரியலி வெல். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பிளேயர்ஸ் வந்து டிராஃப்ட்ல எடுத்து யங்ஸ்டர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு அந்த டீம் ஆக்சுவலி ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த டீமோட கீ பிளேயர்ஸ் நோட்டபிள் டொமஸ்டிக் சைனிங்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபர்ட் மெக்காய் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருப்பார்ல, அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபேபியன் ஆலன், ஃபின் கிடையாது, ஃபேபியன் ஆலன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவர் இந்த டீம் தான். ஓடேன் ஸ்மித்னு வந்து ஃபாஸ்ட் பவுலர், அவரு பஞ்சாப் கிங்ஸ்லாம் ஆடினார்ல, அவர் அந்த டீம் ஏமாத்துவாருங்க, ஆல்ரவுண்டரா. சரி ஓகேங்க, அவர் எப்பயோ அடிப்பாருங்க ஒரு மேட்ச், அந்த மேட்ச் நம்பி எடுத்து வைப்பாங்க. 14 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பாருன்னு வச்சுக்கோமே. அவர் ஓடேன் ஸ்மித், அவர் இந்த டீம்ல தான் இருக்காரு. 4வது வந்து ரஹீம் கான்வால், அவர் இந்த டீம் தான். அவர் நிறைய மீம்ஸ் ட்ரால்ஸ்னு போட்டு கலாய்ப்பாங்க வச்சு, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். பட் அவர் வந்து ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டருங்க. அவர் வந்து பேட்டிங் பவர் இருக்கும், அது வச்சு அவர் பண்ணுவார். பவுலிங்குமே வந்து நல்ல கிராஃப்டியான ஆஃப் ஸ்பின்னர் தான், சரிங்களா. அவர் இந்த டீம்ல இருக்காரு. இதுதான் வந்து டொமஸ்டிக் சைனிங்ஸ் பாக்குறப்ப இவ்வளவு தான். ஃபாரின் சைனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும்
திரும்ப வந்து இவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. இமாத் வாசிம் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஷகிபால் ஹசன் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து இவங்க திரும்ப வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வந்து நவீன் உள்ள சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னரான அல்லாஹ் கஜன்ஃபர் அவங்க சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அல்லாஹ் கஜன்ஃபர் உங்க தெரியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஐபிஎல்ல. ஸோ அவரு இந்த டீம்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அதிகமா இருக்காங்க இப்பவுமே. ஸோ வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது. ஸோ இந்த டீம்ல கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் சைனிங் ஆன அல்லாஹ் கஜன்ஃபர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி பிச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ்ல வந்து அவர் ஸ்பின் போடும்போது உண்மையிலே வந்து சூப்பரா யூஸ் ஆகும். அண்ட் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் கிரீவ்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் இருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு செமையான பிளேயர், நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், செமையா ஆடுவார். அண்ட் கெவின் விக்கம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருமே வந்து ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்ச்சைஸ் சொல்லியிருந்த பர்படோஸ் ராயல்ஸ் அவங்களை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ 2022 வந்து அவங்க ரீசெண்டா கப் அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கப் அடிச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசா கன்சிஸ்டன்ட்லாம் இல்லைங்க. வந்துட்டு ஆன் பேப்பர் நல்லா தான் இருந்தாங்க இத்தனை நாளா. பட் ஒரு சுமாரா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தோத்துற மாதிரி ஒரு டீமா தான் இருந்தாங்க. ஸோ இந்த டீம்ல வந்து ஆக்சுவலி இந்த டீம்ல விளையாடி பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரவுமன் பவல் அண்ட் ஜேசன் ஹோல்டர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் சைன் பண்ணாங்க. 22ல கப் அடிச்சாங்க. கப் அடிச்ச கையோட வந்து அவங்க மினி ஆப்ஷன்லயும் சைன் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் அங்க பெருசா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுனால இங்க ஹோல்டருமே வந்து ஆக்சுவலி இந்த டீம் விட்டு இப்போ போயிட்டாரு. சரிங்களா. ஸோ இப்போ இந்த டீம்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கீ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரோமன் பவல் இந்த டீம்ல இன்னுமே இருக்காரு. அதுக்கப்புறம் பிராண்டன் கிங் இந்த டீம்ல வந்து ரீசெண்டா வந்து ஆட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டுமே இப்பதான் ரீசெண்டா இந்த டீமுக்கு வந்து ஆட் ஆயிருக்காரு. சரிங்களா. அவங்க ரெண்டு பேருமே வேற டீம்ல இருந்தாங்க, இப்போ இந்த டீமுக்கு வந்திருக்காங்க. இதுவே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த டீம்ல வந்து குவைண்டன் டிகாக் ரொம்ப நாளா இருக்காரு. அவர் இப்பவுமே வந்து கண்டினியூ பண்றாரு. அப்புறம் டேவிட் மில்லர் இருந்தாரு இந்த டீம்ல, இப்போ அவர் இல்ல, அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான், அஸ்முத்துல்லா உமர் சைன் 2 ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஈதான் போஷ்மே வந்து இந்த டீம்ல, கார்பின் போஷ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்பின் போஷோட தம்பி ஈதான் போஷ் அவர் இருக்காரு. அண்ட் கடைசியா வந்து ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மறக்குமா நெஞ்சம் அப்படின்ட்டு அங்க கையை இப்ப இந்த நேம் சொல்ற போது பாருங்களேன், நெஞ்சில கையை பிடிச்சிட்டு உட்காரவும் பாருங்க, டேனியல் சாம்ஸ். மறக்க மாட்டானே இவர் மட்டும் இல்ல, ஆர்சிபியா இருக்கட்டும் மும்பையா இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து மறக்குமா நெஞ்சம்ன்ற மாதிரி மறக்க முடியாத சம்பவத்தை கொடுத்த ஒரு செமையான பிளேயர். அது என்னன்னு தெரியலங்க, மீதி லீக் நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் ஐபிஎல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற அந்த கேட்டகரியில டேனியல் சாம்ஸும் ஒருத்தர். ஸோ இதான் வந்து இவங்களோட டீம் மேஜர் பிளேயர். சரிங்களா. ஸோ இந்த 8 பேரை வச்சு தான் இந்த டீம் வந்து மேஜரா இருக்க போகுது. அண்ட் இந்த டீம்ல இருக்கிற டொமஸ்டிக் பிளேஸ் கீ டொமஸ்டிக் பிளேஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமோன் சைமன்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான். நான் முன்னாடி ஜெடையா பிளேட் சொல்லியிருந்தேன் போன டீம்ல, அதே மாதிரி ஒரு சூப்பரா போட்டுட்டு இருக்கிற பவுலர். ஆக்சுவலி இவர் வந்து பால் ராயல்ஸ் சைன் பண்ணாங்க. இங்க பார்த்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால போய் ஃபாரின் பிளேயர் எடுத்தாங்க. ரீசெண்டா நல்லா தான் போட்டாரு. பட் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இன்னும் வரல. அவர் இன்ஜுரியும் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருக்கு. பட் வெஸ்ட் இண்டீஸ் டொமஸ்டிக் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இவரை செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஷக்கீர் பாரிஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு ரைட் ஹேண்டர் டாப் ஆர்டர் பேட்டர், அவருமே ஒரு நல்ல யங்ஸ்டர், அவரையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இவங்க 2 பேரையும் சொல்லிட்டு நம்ம அப்படியே 5th டீம் பக்கம் வந்தோம் அப்படின்னா சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ். இந்த டீம் நான் ஆக்சுவலி ரொம்ப நாளா தப்பா சொல்லிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் வேற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இந்த டீம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, டங் ட்விஸ்டரா இருக்கும். சரிங்களா. சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ் இந்த டீம் பேரு. சோ இந்த டீம் வந்து 2021ல வந்து கப் அடிச்சாங்க. இந்த டீம் பர்படோஸ் ராயல்ஸோட இன்னுமே மோசம். இந்த டீம் வந்து குவாலிஃபையே ஆகாது. ஒரு தடவை கப் அடிப்பாங்க, அடுத்த முறை 6th பிளேஸ்ல முடிப்பாங்க, அடுத்த முறை செமிஃபைனல்ஸ் வருவாங்க, அடுத்த முறை 6th பிளேஸ்ல முடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் மேக்ஸ் இருக்கிற ஒரு டீம். சோ இந்த டீம்ல கீ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் லூயிஸ் லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர், அவர் இந்த டீம் தான். அதுக்கப்புறம் வந்து ஜேசன் ஹோல்டர் வந்து பர்படோஸ் ராயல்ஸ் வந்து இப்போ இந்த டீமுக்கு வந்திருக்காரு. மோஸ்டா ஐ திங்க் இவர் கேப்டனா இவன் லூயிஸ் கேப்டனா தெரியல. பட் 2 பேர் யாரோ ஒருத்தர் கேப்டன்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கைல் மேயர்ஸ், டாமினிக் ட்ரேக்ஸ், விக்கெட் கீப்பர் பேட்டரான ஆண்ட்ரே ஃபிளெச்சர், அவர் இந்த டீம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் யங் லெஃப்ட் ஹேண்டர் சென்சேஷன் ஆலிக் ஆத்தனேஸ், அவருமே வந்து ஆக்சுவலி அவருமே பர்படோஸ் ராயல்ஸ்ல இருந்து இந்த டீமுக்கு வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்ல டேலண்ட்ஸ், யங் டேலண்ட்ஸ் சொல்ல முடியாது. பட் ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் சொல்லலாம். இவங்களை தாண்டி இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டப் வச்சிருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸ்ல. ரைலி ருசோவ் இந்த டீம்ல ரொம்ப வருஷமா இருக்காரு, இப்பயும் வந்து கண்டினியூ பண்றாரு. அப்புறம் ஆப்கானிஸ்தான் பவுலரான ஃபசலக் ஃபரூக்கி வந்து இவங்க ஃபாரின் பிளேயர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நசீம் ஷா வந்து இவங்க ஃபாரின் பிளேயர் வச்சிருக்காங்க. வக்கார் சலம்கீர் அவருமே வந்து ஆப்கானிஸ்தான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவருமே இந்த டீம்ல வந்து ஃபாரின் பிளேயர் ஆட் ஆயிருக்காரு. அப்புறம் முகமது நவாஸ்னு பாகிஸ்தானோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த டீம்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுல எனக்கு இந்த எல்லா டீம்ஸுமே ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஏசியா கப்புக்கு எல்லாருமே போயிருவாங்க. ஏசியா கப்ல ஸ்குவாட்ல இருக்கிற பிளேஸ், இப்போ உதாரணத்துக்கு அஸ்மத்துல்லா உமர் சைலாம் ஸ்குவாட்ல இருக்காரு, கரெக்டா, அவர்லாம் வந்து போயிருவாரு. இன்னும் நிறைய டீம்ஸோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. நவீன் உலக் அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட்ல இல்ல. ஸோ அவர் வந்து கண்டினியூ பண்ணுவார். அப்புறம் மெஜாரிட்டி இந்த முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் வந்து அல்லாஹ் கஜன்ஃபர் இவங்கலாம் வந்து மோஸ்டா போயிருவாங்க. சரிங்களா. ஸோ இது தகுந்த மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் யார் சைன் பண்ணுவாங்கன்றது நம்ம வீக்லி பிளேயர் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த டீம்ல கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் லைக் டொமஸ்டிக் சைனிங்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலிக் ஆத்தனேஸ், அவர் நம்ம பார்த்திருந்தோம். ரொம்ப வருஷமா ஒரு செம்ம டேலண்ட் எல்லாம் சொல்றாங்க. பட் இன்னும் அவரோட இந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரல. இந்த சீசன் வெளியே வரும்ன்றது நான் நம்புறேன். ஸோ வந்து அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீம்ல 2 பிரதர்ஸ் இருக்காங்க, மிக்கேல் லூயி அண்ட் ஜெர்மி லூயி அப்படின்ட்டு. மிக்கேல் லூயின்றது ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஜெர்மி லூயின்றது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ 2 பேருமே வந்து சூப்பரான டொமஸ்டிக். 2 பேருக்குமே
2 பேரும் நல்லா வந்தாங்கன்னா நல்ல விஷயம் தான் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அடிமட்டத்துல இருக்காங்க. ஸோ இந்த லீகை வச்சுதான் நிறைய பிளேஸ் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடை வந்து பில்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த 2 பிளேயர்ஸ் வந்து கீயா இருப்பாங்க அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஸோ நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய டீம் தான் வந்து ஜாம்பவான் ரைடர்ஸ், the successful franchise of the Caribbean League. பாத்தோம் என்ன டீம்ல அப்படின்ட்டு 4 கப் அடிச்சிருக்கிறப்போ இந்த டீம்ல அப்படி யார் தானே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா பூரா போக்கிகளும் இங்கதான் இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு டீமுங்க. இந்த டீம் பத்தி நான் சொல்லும் போது இந்த டீம் தான் எல்லா வருஷமும் கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டீம் பத்தி சொல்லணும்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இப்ப ஆடிட்டு இருக்குல்ல, அந்த டீம் மாதிரி இந்த டீம் போய் ஆடினாலே ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம். ஆமா, நீங்க கிமு 2012க்கு போனீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டீம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நான் சும்மாலாம் சொல்ல. ஆண்ட்ரே ரசல், கேரன் பொலார்ட், சுனில் நரேன், நிக்கலஸ் பூரன், டேரன் பிராவோ, அக்கேல் ஹொசைன். நான் என்ன இதே போறவேட கப் அடிக்கிறதுக்கு. முன்னாடி ஆக்சுவலி டுவைன் பிராவும் இருந்தாரு, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ ஒரு பவுலிங் கோச்சா இருக்காரு டீமுக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டீம் பாருங்களேன், எப்படி ஒரு பிரான்சைஸால எப்படி இவ்வளவு பேரை வாங்க முடியாது. இந்த பூரனு, பொலாடு, நரைனு, ரசல் 4 பேர் போறாதாரு கப் அடிக்கிறதுக்கு. ஆனா போறாது. ஏன்னா கடைசி 3 வருஷமா கப் அடிக்கல. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆமா, 3 வருஷம் கப்பும் அடிக்கல கடைசி 3 வருஷமா. இன்ஃபேக்ட் ஒரு வருஷம் சாரிங்க, உடனே ஃபேன்ஸ் வந்துடாதீங்க. பூரன் மட்டும் நல்லா தான் இருக்காரு. ஆமா, அண்ட் கேரன் பொலார்ட் தான் இந்த டீமோட கேப்டன். சோ இந்த டீம்ல என்னதான் இந்த 6 பேர் வச்சுமே கப் அடிக்க முடியற அளவுக்கு ஒரு டீம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த டீம்ல ஃபாரின் பிளேயர்ஸுமே வந்து எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலெக்ஸ் ஹேல்ஸ், இங்கிலாந்து ஓபனர், முன்னாள் ஓபனர். ஆமா, அதுக்கப்புறம் வந்து காலின் மொன்ரோ அப்படின்னு நியூசிலாந்து ஓபனர். அவரு பேரெல்லாம் கேட்கும்போது பெருசா இருக்குன்னு பாக்காதீங்க. இவங்க கிரிக்கெட் கரியரே முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, ஆனாலும் இங்க விளையாடிட்டு இருக்காங்க இன்னும். அதுக்கப்புறம் 3வது வந்து முகமது அமீர். அவர் ரீசெண்டா நான் தான் ஆடுறாரு, அவர் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சோ அவரோட எடுத்து வச்சிருக்காங்க ஃபாரின் சைனிங்கா. 4th வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் தான். இவர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. உஸ்மான் தாரிக்னு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஆல்ரெடி இந்த டீம்ல வந்து சுனில் நரேன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்காரு. பட் இவங்க வந்து உஸ்மான் தாரிக் சைன் பண்ணிருக்காங்க. சோ இவங்கலாம் வந்து ரொம்ப கீ பிளேயர்ஸ், நல்ல தெரிஞ்ச பிளேயர்ஸ். பட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்மே வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அலி கான், இவர் நிறைய நாமக்கு இருக்கான்னு தெரியல. நான் நிறைய இடத்துல இவர் போட்டு கலாய்ச்சிருக்கேன். இந்த நைட் ரைடர்ஸ் பிரான்சைஸ்க்கும் இந்த அலி கானுக்கும் என்னதாங்க பிரச்சனை? எல்லா தடவையும் எங்க போனாலும் அந்த பவுலர் சும்மா எடுத்து வச்சிருப்பான்னு. அது இங்கதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து கண்டுபிடிச்சது இங்கதான். சரியா? அவரு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, growth ஃபேஸ் இங்க தான். சரிங்களா? இங்க இருந்து வந்து கண்டுபிடிச்சுதான் அவர் ஒவ்வொரு கேகேஆர் பிரான்சைஸ்க்கும் ஆடுவார். கேகேஆர் தவிர இருக்கிற எல்லா பிரான்சைஸ்க்கும் ஆடிட்டாரு. இங்க அவர் கண்டிப்பா வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கண்டிப்பா ஆடுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து யானிக் கேரையா அப்படின்னு வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் இருப்பாரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் இவர் தான். சோ சாமுவல் பத்ரிக்கு அப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னர் தான் அது இவர் தான். சரிங்களா? அவர் இருக்காரு. ஓவராலா பாக்குறப்போ இந்த டீம் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், யூத் பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா இருக்கிறதுனால தான் இவங்க வந்து சக்சஸ்ஃபுல் டீமா இருக்காங்க. இந்த டீம் இருக்கு பாப்போம். சரி, ஓகேங்க. இந்த டீம்ல வந்து நல்ல சூப்பரான பிளேஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கீ பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், லைக் வந்து ஒரு பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லா பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் லோயர் ஆர்டர், மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் இல்லையே, ஓப்பனிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே இல்லையாப்பா. ப்ரோ அலெக்ஸ் ஹேல்ஸ், காலின் மன்ரோ ப்ரோ, அதுதான் எடுத்து வச்சிருக்காங்க. ப்ரோ கலாய்க்காதீங்க. பிரச்சனையே இந்த டீம்ல இதாங்க பிரச்சனையே. அவங்க கிட்ட வந்து அந்த ஹிட்டர்ஸ் வந்து பயங்கரமா இருப்பாங்க. நின்று ஆடுற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த அலெக்ஸ் ஹேல்ஸ் நம்பி நீங்க டீம் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நான் சொல்ற மத்த பிளேயர்ஸ் கன்சிஸ்டன்டா ஆடுற ஒரு நின்று ஆடுற பிளேயர், டாப் ஆடுற பிளேயர் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால நிறைய வாட்டி கொலாப்ஸ் ஆகும் கேவலமா இருக்கு. ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த டீம்ல வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். யாரை ப்ரொமோட் பண்றது, யாரை டிமோட் பண்றது. இப்ப ரசலும் வந்து எண்ட்ல அடிக்கிற பிளேயர்னு தெரியும், பொலாடும் எண்ட்ல அடிக்கிற பிளேயர்னு தெரியும். சுனில் நரேனும் வந்து ஓப்பனிங்ல தான் நம்ம வந்து கேகேஆர்ல வந்து ஸ்கேம் பண்ணாலும் அங்க அவருமே கொஞ்சம் அந்த எண்ட்ல அடிக்கிற பிளேயர் தான். அப்படி இருக்கும்போது யாரை நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்க? அக்கேல் ஹோசேனும் அதே மாதிரி கேட்டகரி அப்படின்றப்போ இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. போன வருஷம் பிராவோ வேற இருந்தாரு, மறந்துடாதீங்க. அப்படி இருக்கப்போ இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு 2 விக்கெட் டாப்ல போயிடுச்சுன்னா யாரை ப்ரொமோட் பண்றதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, அதே மாதிரி 16 ஓவர் வரைக்கும் ஒரு 4 விக்கெட்லயே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் யாரை அனுப்புறதுன்னு உங்களுக்கு தெரியாது. பொலாட் அனுப்பணுமா, ரசல் அனுப்பணுமா, பிராவோ அனுப்பணுமா, இந்த விஷயத்திலேயே அவங்க குழம்பி இதுக்கு முன்னாடி கூட ஒரு வருஷம் டிம் டேவிட் வேற இந்த டீம்ல இருந்தாரு. அப்ப அதே நினைச்சு பாத்துக்கோ, எல்லா பினிஷர்ஸ். இந்த டீமோட ஸ்ட்ரென்த்தும் அவங்களோட பேட்டிங் தான், அவங்களோட அந்த டீம்ஸ் கெத்து தான். அண்ட் வீக்னஸ்மே வந்து அதுதான் அவங்களோட பிரச்சனையுமே. சரிங்களா? பேட்டிங் ஆர்டர் ஒரு பெரிய பிரச்சனை. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கேசி கார்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஎஸ்ல நம்ம ஒரு வீக்லி பிளேயர்ல பார்த்தோம். செம்மையான ஒரு இஸ் நாட் யங்ஸ்டர், ஐ திங்க் இஸ் 26 or 27 நினைக்கிறேன், ஏஜ் ஷூரா தெரியல. பட் அவர் வந்து சூப்பரான ஒரு பிளேயர். அவர் ரீசென்ட் டைம் போன வருஷம் கூட சிபிஎல் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் தான் வந்து இந்த மிடில் ஆர்டரை காப்பாற்ற வேணும். சரிங்களா? நிக்கலஸ் பூரன் நம்பர் 3 வருவாரு. முன்னாடி சொன்ன மாதிரி எண்ட்ல வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு பிரிட்ஜா இருக்கக்கூடிய அந்த கேசி கார்டி தான் வந்து நான் சொல்லக்கூடிய கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். மற்றபடி வந்து டெரன் சைன்ஸ் எல்லாமே வந்து ஓகேஷ் பிளேயர் தான். கேசி கார்டி தான் வந்து ஐ எம் புட்டிங் மை பெட்ஸ் ஆன். ஸோ இதுதான் வந்து இந்த டீம்ஸோடைய பார்த்தாச்சுங்க. யார் குவாலிஃபை ஆகிறது அதை சொல்லு. யாரு குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்டிகுவா அண்ட் பர்புடா ஃபால்கன்ஸ். சரிங்களா? ஸோ இவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன்.
இந்த ரெண்டாவது டீம் பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பார்படோஸ் ராயல்ஸுமே வந்து ஆன் பேப்பர் டீம் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. மீதி 5 டீமுமே டீசெண்டா தான் இருக்கு. ஆனா வந்து நான் சொல்லக்கூடிய இந்த டீம் வந்து ஐ திங்க் தே மைட் நாட் குவாலிஃபை. பார்படோஸ் ராயல்ஸ் தான் நான் சொல்றேன். ஸோ பார்படோஸ் ராயல்ஸ் அண்ட் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபால்கன்ஸ் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. மீன்வேல் ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ், செயின்ட் லூசியா கிங்ஸ், கயானா அமேசான் வாரியர்ஸ், செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ், அப்பா கரெக்டா சொல்லிட்டேன்ப்பா, அந்த டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ யாரு ட்ராஃபி அடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் இந்த வருஷம் they will come back into the trophy, they will make it number 5 அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது. இந்த டீம் இந்த வருஷம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அது வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். கயானா அமேசான் வாரியர்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் நான் சொல்லணும்னு வச்சுட்டு இருந்தேன். கடைசி ஒரு 3 வருஷம் ஏன் இவங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஒன்று வரும் சரிங்களா. லீக் சைட்ல இருந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த லீக் வந்து 6 வென்யூலுமே மேட்ச் நடத்துவாங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஐபிஎல் மாதிரி ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு வென்யூல அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பை ஃபேஸா வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆன்டிகுவால வச்சாங்கன்னா அடுத்த ஃபேஸ் வந்து ட்ரினிடாட்ல வைப்பாங்க, அப்புறம் வந்து செயின்ட் லூசியால வைப்பாங்க. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இதுல எப்பவுமே கயானாக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கடைசி ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் கயானால தான் நடக்கும். அண்ட் செமிஃபைனல்ஸ் அண்ட் அந்த எலிமினேட்டர்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் கயானால தான் நடக்கும் சரிங்களா. ஸோ கயானா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருவாங்க, ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சிருவாங்க. லைக் இம்ரான் தாஹிர், மோயின் அலி, குடகேஷ் மோட்டி, இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸா எடுத்து வச்சுட்டு கயானால ஃபுல்லா ஸ்பின் எடுக்குங்க. நான் முன்னாடி சொன்ன 130 தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோர், வின்னிங் ஸ்கோர். 130 135 அடிச்சிங்க பேட்டிங் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கயானா வந்து ஸ்டார்டிங்ல ஃபுல்லா தோத்துட்டு கயானால ஒரு 3 மேட்ச் இருக்கும் தெரியுமா, அந்த 3 மேட்ச் ஸ்பின் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. அந்த கடைசியா இந்த ஃபைனல் செமிஃபைனல்ஸ்மே வந்து அவங்க எப்படியோ வந்து ஸ்பின்ன பண்ணி சூப்பரா போட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அதனால தான் வந்து கடைசி ஒரு 3 அவங்க ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காங்க. இந்த வருஷமும் அவங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு. லைக் வந்து குவாலிஃபை ஆவாங்களான்றது எனக்கு, நான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்றேன், பட் ஸ்டில் எனக்கு டவுட்டாவே இருக்கு. எல்லா வருஷமும் அந்த ஸ்பின் வச்சு அவங்க ஜெயிச்சிட முடியுமா, அவங்க ஸ்டார்டிங்ல ஜெயிச்சிட்டே வரணும், வந்தாதான் வந்து கடைசியிலுமே யூஸ் ஆகும் அப்படின்றப்போ அது நான் தெரியல. பட் ஸ்டில் குவாலிஃபை பண்ணிருக்கேன், பட் ஸ்டில் பார்ப்போம், அது எனக்கு ஷூரா தெரியல சரிங்களா. இந்த 4 டீம் குவாலிஃபை பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகேங்க, எல்லாமே ஒவ்வொரு வியா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சிபிஎல்ல இது 16 நாங்க நடுவில் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். பேசினப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 6 டீம் தாங்க மொத்தமா. ஓகேங்களா, இது மாதிரி அடுத்த டோர்னமெண்ட்டும் வரும்போது நாங்க ஒரு ஓவர்வியூ போடுறோம். டெல்லி பிரீமியர் லீக், ஆந்திரா பிரீமியர் லீக் எல்லாம் கேட்காதீங்க, சாரிங்க, அதெல்லாம் கஷ்டங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு லீக்ஸ் எல்லாம் நாங்க வந்து கண்டிப்பா கவர் பண்ண பாக்குறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்றோம். வைட் ஆலி பிளாஸ்டா இருக்கட்டும், டிஎன்பி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதே ரெஸ்பான்ஸை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட நாங்க ஃபியூச்சர் வீடியோஸ் போடுறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.